நம்ம இப்போ நம்ம சிறுக்கீரை வச்சு துவையல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கடாயில் வந்து கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, இடித்த 4 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போட்டுக்கணும். 2 வெங்காயம் போட்டால் போதும். 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் அந்த கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போடும்போதெல்லாம் ஃபோன் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோ எடுக்கலை. அதனால் இப்போ அப்படியே சேர்த்து வச்சு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு கீரை அலசி அதில் கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு மஞ்சத்தூளை போட்டு வதக்கிக்கணும். அவ்வளோதான். வதக்கிட்டு நல்லா வதக்கணும். சட்னிக்கு அரைக்கிற மாதிரி நம்ம வதக்கி வச்சு அதை தாளித்தோன்னா முடிஞ்சிருச்சு கீரை துவையல். நம்ம இப்படி அரைக்கிறதோட இப்படி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. பேனில் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம சாதா கீரையை எப்படி தாளித்து போட்டுவோமோ அதே மாதிரி காஞ்ச மிளகா, பூண்டை போட்டு நல்லா வதக்கி கொட்டி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இது காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.